ராம் நாராயண ராம். தர்மம் எப்போதும் அனைவருக்கும் ஒரே மாதிரியானது ஆக வேண்டும். இந்த பூமியில் தர்மத்தை வியாபாரமாக மாற்றும் நபர்களை விலக்க வேண்டும். சிலர் தர்மத்தை ஒரு தொழிலாக எடுத்துள்ளனர். அவர்களை நம்மால் அடையாளம் காண வேண்டும் மற்றும் உரிய தண்டனையை வழங்க வேண்டும். தர்மம் என்பது ஒரு பொருள்முறை பொருளாகுமம் மற்றும் அதன் ஆக்கபூர்வ நிலை உள்ளது. தர்மத்தை நம்முடைய செல்வம், மனம், உடம்பு மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தர்மத்தை புரிந்து கொள்வதில் தோல்வியடைந்தால் எங்கள் வாழ்க்கை பெரும்பாலும் பாழாகும். தர்மம் என்பது சாதாரணமாக மூர்த்தி வழிபாடு அல்ல, அது ஜாதிவாதம் அல்ல. தர்மம் என்பது இந்த படி இல்லாமல் வேறு எதுவும் இல்லை. நீரின் வகுப்பை நாம் செய்ய முடியாது, சூரிய ஒளியின் வகுப்பை செய்ய முடியாது, காற்று மற்றும் நீரை பிரிக்க முடியாது. அதேபோல் தர்மத்தின் பிரிவும் இல்லை. ஒரு மனிதன் தர்மத்தை பிரிந்துவிட்டால் அவன் உடலுக்கு எந்த பொருள் உள்ளது? எங்கள் உடலே எங்கள் உண்மையான தர்மம் ஆகும். எங்கள் உடல் எஞ்சிய 5 நிலைகளில் உருவானது, அதுவே எல்லாம். அவற்றை விட்டு போயும் எவ்வளவோ தர்மம் இருக்க முடியாது. இந்த உண்மையான தர்மத்திலிருந்து எங்கள் உடல் உருவாகிறது, அது உருவாகிறது. எங்கள் முழு உடலும் தர்மத்தின் பொருளாகும். இந்த பூமி ஒன்றே, ஆகாயம் ஒன்றே. எனவே நாம் சொத்து உரிமையை விட்டுவிட்டு ஒருங்கிணைக்க வேண்டும். அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஜாதி மற்றும் தர்ம அரசியலின் மேல் செல்ல வேண்டும். இயற்கை ஒருவருடன் கூட வேறுபாடு காட்டவில்லை. இந்த பூமியில சுமார் 800 கோடி மக்கள் உள்ளனர். அவர்களின் உடலும் பஞ்சபூதங்களினால் உருவாக்கப்பட்டவை. இவைதான் நமக்கு சக்தி, அறிவு மற்றும் மனோதத்துவம் வழங்குகின்றன. இந்த அறிவுதான் நமக்கு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர வைக்கின்றது. அதாவது வாழ்க்கையை எவ்வாறு மற்றும் எந்த வழியில் வாழ வேண்டும் என்பதை. தர்மம் என்பது யாரின் தனிப்பட்ட உரிமை அல்லது சொத்தாக இல்லாமல் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். தர்மம் மற்றும் அரசியல் இரண்டுமே ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் ஆகும். நாம் இரண்டில் ஒன்றை அகற்றினால் அது உப்பு இல்லாத உணவு போல் ஆகும். நமக்கு அனைத்து தர்மங்களிலும் மிகவும் எளிய நிலையை போதிக்க வேண்டும். தர்மத்தின் அடிப்படை நியதி என்பது எங்கள் அறிவின் கீழ் செயல்பட வேண்டும். எங்களுக்கு மிகவும் எளிதாகவும் பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும். நீர் மற்றும் காற்று இயல்பாக எளிமையாக இருக்கின்றன. அதேபோல நாம் அதே முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நாம் தேவையான அளவு நீர் மற்றும் காற்றை எடுத்துவிடலாம். இன்று நாட்டில் சமூகம் மற்றும் அரசியலின் பேரில் ஜாதிவாதம் எப்படியோ சாடப்படுகின்றது. அரசாங்கத்தின் நிலைக்கு குடும்ப அரசியல் நிலவுகிறது. ஜாதிவாதத்தின் பேரில், தர்மத்தின் பேரில் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த செயல்பாடுகளை உடனே நிறுத்த வேண்டும். எங்கள் தர்மம் அவ்வளவு பலவீனமா? ஒருவருடன் உட்கார்ந்தாலும் அல்லது தொட்டாலும் அது கசிவாகிவிடுமா? அது சரியான தர்மம் அல்ல. தற்போது நீங்கள் அனைவரும் ஒரு கேள்வியை மனதில் வைக்க வேண்டும். அதாவது, இந்த அனைத்து செயல்பாடுகளை நிறுத்த எவ்வாறு முயற்சிக்க வேண்டும்? அதற்கான வழி நாம் மனித தானத்தின் கைப்பிடிக்க வேண்டும். நாம் மனிதன் தன் கைப்பிடிப்புடன் இணைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவு தந்து இந்த அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். ராம் நாராயண ராம் வழியாக சமுதாயத்தில் பரவியுள்ள எதிர்மறை ஆற்றலை எப்போதும் அகற்ற முயற்சிக்கப்படுகிறது. அதனால் ஆஸ்கரம் மறைந்துவிடும் மற்றும் விழிப்புணர்வு எரிய வெளிப்படும். ராம் நாராயண ராமுடன் இணைந்தவுடன் மக்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக வருகிறது மற்றும் அவர்கள் தொடர்ந்து வெற்றிக்கு கொண்டு செல்லும் பாதையில் முன்னேறுகின்றனர். ஆகவே ராம் நாராயண ராம் ஜாப்பன் செய்யுங்கள் மற்றும் காசு மற்றும் தர்மம் பற்றிய கவலை தவிர்க்குங்கள். இந்த மந்திரத்துடன் நீங்கள் இணைந்தால் காசு மற்றும் தர்மம் அனைத்தும் உங்கள் நன்மைக்காக நடைபெறும். ஒரு மனிதன் ராம் நாராயண ராமுடன் இணைந்தால் அவருடைய வாழ்க்கை தானாகவே நிலைத்திருக்கும். ராம் நாராயண ராம் மூலம் எப்போதும் அதே வகையில் எண்ணங்கள் இருக்க வேண்டும். எப்போதும் நல்ல காரியங்களை செய்யுங்கள். மக்கள் தக்க வழியில் உதவுங்கள். ராம் நாராயண ராம் வழியாக சமுதாயத்தில் பரவியுள்ள எதிர்மறை ஆற்றலை எப்போதும் அகற்ற முயற்சிக்கப்படுகிறது.